உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடரத்தின் ஆச்சரியங்களின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம்ம மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம் பாஸ்டர். அழகான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கடைசி பகுதியில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது 2ஆம் வருகையை பற்றி நாம் பார்த்தோம். அந்த 2ஆம் வருகைக்கு அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாம் பார்க்கும்போது செகண்ட் கம்மிங் எப்படி இருக்கும், அதில் என்னுடைய பாடத்தை பற்றி நீங்கள் விளக்கங்க சொல்லுங்கள் பாஸ்டர். நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நம்ம 2ஆம் வருகையை நம்ம படித்தோம். 2ஆம் வருகையோட நம்ம கம்பேர் பண்ணி என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பண்டிகையில் 6வது பண்டிகையாகிய பாவ நிவாரண நாள். இந்த பாவ நிவாரண நாளும் இயேசுவினுடைய வருகையும் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ நம்ம படிக்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் வந்த பிற்பாடு அவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து அவர்களை எங்கே கொண்டு போகிறாருன்னா, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்று அங்கே 1000 வருடம் அரசாட்சி ஒன்று நடத்த இருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, 1000 வருஷம் அவரோடவே நம்ம இருக்க போகிறோம். இந்த 1000 வருஷ நிகழ்வுகளை குறித்து வேதாகமத்தில் வந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நம்ம படிக்கலாம். இந்த 1000 வருட அரசாட்சி ஆண்டவரோடு நம்ம இணைந்து கண்டினியூஸாக 1000 வருஷம் அவரோடவே நம்ம இருக்க போகிறோம். இது வந்து 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு முன்னோட்டம். இது நீங்கள் எந்த பண்டிகையில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் 7 வித பண்டிகையில் இந்த 6வது பண்டிகையினுடைய முடிவு பகுதியில் இந்த 6வது பண்டிகையினுடைய முடிவு பகுதியில் பிரதான ஆசாரியன் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து வெளியே வரும்பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்வும் இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய நிகழ்வும் ஒற்றுமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கங்கள். பாஸ்டர் சொல்லும்போது ஒவ்வொருடைய தொடர்ச்சியாக தான் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்க போகுது, அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். 1000 வருட அரசாட்சி குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர்ச்சி தான் என்று நம்ம பார்க்குறோம். அந்த 1000 வருட அரசாட்சி குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலும் அதை நம்ம பார்க்க முடியும், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலும் அதை நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 4வது வசனமும் 5வது வசனமும், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ அப்போ இந்த வசனத்தின்படி வந்துட்டு 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவின் வருகையில் உயிர்த்தெழக்கூடிய பரிசுத்தவான்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 5வது வசனம் சொல்கிறது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ 2 கூட்டத்தார், நம்ம 2ஆம் வருகையிலே பார்த்தோம், 2 கூட்டத்தார் இருப்பாங்க. ஒருத்தங்க ஆண்டவரோடு போகிறாங்க, இன்னொருத்தங்க போகலன்னு சொல்லி. போகிறவங்க கிறிஸ்துவுடனே கூட அரசாட்சி செய்கிறாங்க, போகாதவங்க கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக மரித்தவர்களாக இருக்கிறாங்க. ஓகே பாஸ்டர், அப்போது இதனுடைய விளக்கங்கள் வந்து தொடர் பாடமாகவே நம்ம பார்க்கும்போதும் இவர்களா அதாவது வசனம் சொன்னாங்களே பாஸ்டர் 5வது வசனத்தில் இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடியுது. அப்போது இந்த 2ஆம் வருகையில் தேவன் வரும்போது ஆயத்தமாகக்கூடிய பிள்ளைகள் யார் அப்படின்ற விளக்கங்கள் இது மூலமா தெரியுமா பாஸ்டர், தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இப்போது ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறார்களோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆதாம் முதற்கொண்டு இப்போ உள்ள மரித்திருக்கக்கூடிய, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கக்கூடிய, ஆதாமிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கக்கூடிய
ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவருக்குள்ளாக மரித்திருக்கிறவர்கள் ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மறுரூபப்படுவார்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில். ஸோ ரெண்டு விஷயங்கள் ரெண்டு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். 2 குரூப் ஆஃப் பீப்புளும் வந்து நீதிமான்கள் பட்டியலில் வருவாங்க. இப்போ ஆதாம் முதற்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய மரித்திருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. ஆமாம். அவங்க ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அவங்க கல்லறையிலே தான் இருப்பாங்க. கல்லறையிலே தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் இருப்பாங்க அல்லவா, அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த பொழுது அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாமல், அவர்கள் அவருடைய மகிமையை காண முடியாமல் அவர்கள் மரித்து போவார்கள். ஆண்டவருக்குள்ளாக மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல போகிறாரு. அவர்கள் தான் 1000 வருட அரசாட்சியில் பங்கு கொள்ள போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரித்திருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் நித்திரை அடைந்தவர்களாகவும், உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் அவருடைய வருகையை பார்த்து, மகிமையை பார்த்து, பிரகாசத்தை பார்த்து அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வருகையில் அவருடைய பிரசன்னத்தினால் மரித்து போய் விடுவார்கள். ஸோ இந்த ஒரு நிகழ்வுகள் அவருடைய 2ஆம் வருகையில் தொடர்புடைய ஒரு சம்பந்தமாக இருக்கிறத நம்ம காண முடியும். நன்றி பாஸ்டர். அப்போது இந்த மறுரூபமாக்கப்படுவார்கள்ன்ற வார்த்தை சொன்னீங்களே பாஸ்டர், அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்க அந்த மறுரூபாக்கப்பட்டு தேவனுடைய வருகைக்காக நிற்பாங்க. மரித்தவர்கள் மீண்டும் எழுந்திருப்பாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் எந்திரிப்பாங்கன்ற விளக்கத்தை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம படிப்போம் பாஸ்டர். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடுன்னு பார்ப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நான் மீண்டும் நிகழ்ச்சி சொல்லலாம். இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சி செல்லலாமா? ஃபஸ்ட்டு அந்த விளக்கத்தை பார்க்கும்போது ஒரு கடைசியாக ஒரு கேள்வி வந்தது. 1000 வருட அரசாட்சியின் போது என்ன நடக்கும், அது எப்பொழுது அப்படின்னு சொல்லி சில விளக்கம் பார்த்தோம். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்துக்கெல்லாம் போவாங்க, 7 நாள் விண்வெளி பயணம்ன்ற வார்த்தையெல்லாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் பூமியில் யார் இருப்பாங்க? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. 1000 வருட அரசாட்சியில் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2 சாரார் மக்கள். ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, ஒன்று கைவிடப்பட்டவங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போகிறாரு. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளில் வந்து 2 சாரார் இருக்க போகிறாங்க. ஒன்று மரித்து உயிர்த்தெழுந்தவங்க, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்டவங்க. ஓகே. அதே மாதிரி இங்கே கீழே யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துன்மார்க்கர்களும் மரித்த நிலையில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ இங்கே இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்கும் இந்த பூமி. இந்த பூமியில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அதாவது மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் இந்த பூமியில் வந்து அவர்கள் இருப்பாங்க. இதை வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும், 2வது வாக்கியம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒரு தூதன் பரலோகத்திலேருந்து வருவதாகவும் அந்த தூதன் வந்து சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய வலுசிற்பத்தையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் கட்டி போடுவார்கள். அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர்கள் வந்து கட்டி போடுவார்கள் அப்படின்ட்டு. அப்போது எதன் அடிப்படையில் கட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலை என்னும் ஒரு கைதியாக அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சங்கிலியால் கட்டி போட போகிறாங்க. ஏன்னா சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா உலகம் அனைத்தையும்
மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிப்போம். அப்போ சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்னன்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறது அவனுடைய வேலை. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்குதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிடுறாங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க மரித்து போயிருக்கிறாங்க. அப்போது சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் உலாவி கொண்டிருக்கிறாங்க. இவனுடைய வேலை என்னன்னா, ஜனங்களை மோசம் போக்கணும். ஆனால் இப்போ ஜனங்களை மோசம் போக்குவதற்கு இங்கே யாருமே இல்லை. ஏன்னா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. 1000 வருஷம் இவன் கட்டி போட்டது போல. ஏன்னா அவனை மோசம் போக்குறதுக்கு யாருமே இல்லை, இவன் மோசம் போக்குறதுக்கு யாருமே இல்லாதனால ஒரு சூழ்நிலை என்னும் சங்கிலினால் கட்டி போட்ட ஒரு சூழ்நிலை சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் அங்கே ஏற்படும். அவன் இங்குமங்குமாக உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பான், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. 1000 வருட அரசாட்சியில் சாத்தானுடைய நிலை இப்படி இருக்கும். துன்மார்க்கர்களுடைய நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மரித்த நிலையிலேயே அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கல்லறையில் எல்லாருமே அவங்க இருப்பாங்க. நீதிமான்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோட எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 1000 வருட அரசாட்சி பூமியில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 1000 வருட அரசாட்சி பூமியில் ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறாரு. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் உயிர்த்து அப்படின்னு தான் அந்த நம்ம வசனத்தில் வாசிக்கணும். 4வது வாக்கியத்தில் அவர்கள் உயிர்த்து எங்கே போகிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறாங்க. அதனால் 1000 வருட அரசாட்சி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. நன்றி பாஸ்டர், நல்ல அழகான விளக்கம். அதற்கப்புறம் இங்கே போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஜாஷ்வா, உங்களுக்கு என்ன கேள்வின்னா, அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய பயணங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பயணத்தின் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே இருக்கும், அந்த காட்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த பிரயாணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது, இங்கே 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்போ இந்த அரை மணி நேர அமைதல் நம்ம பார்த்தோம், ஒரு நாள், ஒரு வருடம். அந்த தீர்க்க தரிசன அடிப்படையில் இந்த அரை மணி நேரம் என்பதற்கான தீர்க்க தரிசன விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 7.5 நாட்கள். இந்த 7.5 நாட்கள் பரலோகத்தில் அமைதி ஏன் உண்டாகுதுன்னு சொன்னால், நம்ம மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல தூதரோடும் கூட அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்கு இந்த பூமிக்கு வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, இந்த 7.5 நாளும் பரலோகத்தில் அமைதலாக இருக்கிறது. அப்போ இந்த 7.5 நாள் ஆகுது ஆண்டவர் 1000 வருட அரசாட்சிக்கு தன்னுடைய ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த 7 நாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பாஸ்டர் சொன்னாங்க, 7வது பண்டிகை குறித்து பேசினாங்க. ஆமாம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. அப்போ இவங்க கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க கூடாரத்தில் வாசம் செய்தாங்க என்பதை நினைத்து பார்க்கும்படியாக டெம்பரவரி என்ன சொல்லுவாங்க, டென்ட், அந்த கூடாரம் போட்டு இருக்கிறது தான். அவங்க எங்கே இருந்தாலும் கூடாரம் போட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த பண்டிகை, அந்த 7 நாள் பண்டிகை. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த டென்ட் போட்டு இருக்கிறோமோ அது மாதிரி மற்ற உலகங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு காண்பிப்பார். நம்ம நிலையான ஒரு நகரத்திற்கு போய் இருக்க போகிறோம். அதற்கு போவதற்கு முன்பதாக எல்லா உலகங்களையும் பார்க்கும்படியாக இந்த 7 நாள் விண்வெளி பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 நாள் கூடார பண்டிகை அதற்கு நிழலாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 1000 வருட அரசாட்சியில் நமக்கு நிறைய தெளிவான காரியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த பயணம் மகிழ்ச்சியான பயணம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 40வது வசனம், இந்த கூடார பண்டிகை குறித்து சொல்லும்போது கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம். இந்த கூடார பண்டிகை அதற்கு நல்லதாக இருக்கிறது.
இதனுடைய பிரயாணமும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் வழி நடத்துவார் என்பதற்கான அடையாளம் தான் அந்த குடார பண்டிகை. கண்டிப்பாக பாஸ்டர், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாஸ்டர் சொல்லும்போது அந்த பிரயாணங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய வருகை வந்து அதில் ஆயத்தமாகி நான் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய சமூகத்தில் போய் அதுக்கப்புறம் 1000 அரசாட்சியில் தான் என்னுடைய பங்கு கொள்ள முடியும்னு பார்க்குறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த மகிழ்ச்சியான இடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நாம் படிப்போம். ஒரு சில இடைவெளி பிற்பாடு நேர்களே, ஒரு சில இடைவெளி பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய விளக்கத்தையும் பாஸ்டர் சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மில்லினியத்தில் 1000 வருடம் அங்கே என்ன செய்வாங்க? அவருடைய காரியங்கள் என்னவா இருக்குங்க? இது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்போது 1000 வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் செய்வதற்கு அங்கே ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆண்டவரே, எங்களை வைத்து நியாய தீர்ப்பு பண்ண போகிறீரா? அப்படி என்ன அங்கே நடக்க போகுது அப்படின்னு ஒருவேளை கேள்விகள் எழலாம். ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அங்கே என்ன காணப்படும்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம எல்லாருமே அங்கே இருக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு டவுட் வரும். ஆண்டவரே, என்னுடைய சொந்தக்காரங்க வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் வரல, எனக்கு என்னுடைய சர்ச்சு பாஸ்டர் வரல, இப்படி சம்டைம்ஸ் வந்து ஒரு வேளை டவுட் வரலாம். கண்டிப்பாக ஹெவனில் இவங்களெல்லாம் காணுமே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்போ அவங்க வராததுக்கு காரணம் என்னன்றது நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாய தீர்ப்பு செய்ததை நம்ம கையில் வந்து கொடுக்கப்படுவார். பாருங்கள் நீங்களே அவங்களோட நிலை என்ன அப்படின்றது. ஸோ இது பவுல் ஒரு இடத்துல அழகாக விளக்குவார். அதை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வாக்கியம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அப்போது பரிசுத்தவான்களாகிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா, நியாயம் விசாரிக்க போகிறாங்க. வராதவங்க ஏன் வரல அப்படின்றத ஆல்ரெடி அவங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்கோங்க. அது சரி பார்ப்பதற்காக நம்மளுக்கு ஒரு அதிகாரம் அங்கே கொடுக்கப்படுதுங்களாம். ஸோ இந்த 1000 வருஷம் வந்து இதை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அங்கே இருப்பாங்க. அதே சமயத்தில் 1000 வருஷம் தூதர்கள் எப்படி ஆண்டவர் வந்து துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அதே போலவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். பாஸ்டர் அவங்க வந்து ஒரு விளக்கம் சொன்னாங்க. மற்ற உலகங்கள் இருக்குது, அந்த மற்ற உலகங்கள் நீங்கள் எபிரேய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு. அதனால் மற்ற உலகங்கள் இருக்குது. அந்த மற்ற உலகங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்வார். இப்படி 1000 வருட அரசாட்சியை நம்ம அங்கே வந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு நம்ம அங்கே அந்த நாளை வந்து கழிப்போம். நன்றி பாஸ்டர், நல்ல அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பாஸ்டர் ஜோஷ்வா, உங்களுக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, பாஸ்டர் சொல்லிட்டாங்க பரலோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்தில் நடக்கப்பட்ட நிகழ்வு நமக்கு தெரிஞ்சிச்சு, பூமியில் என்ன நடக்கும் அதை பற்றி நீங்கள் விளக்க சொல்லுங்கள். பூமியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது இந்த பூமியில் மனிதர்கள் யாரும் உயிரோடு இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதை தெளிவாக பார்த்துட்டோம். ஆமாம், விழுந்து போன சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் மட்டும் சூழ்நிலை என்கிற சங்கிலியால் யாரையும் வஞ்சிக்க முடியாதபடிக்கு அவர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 2 விதமான விருந்தை குறித்து நம்ம வாசிப்போம். ஒரு விருந்து பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சி, தேவனோடு கல்யாண விருந்து. இன்னொரு விருந்து பூமியில் செத்து கிடக்கக்கூடிய துன்மார்க்கருடைய அந்த பிரேதங்கள் பறவைகளுக்கு விருந்தாக கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம இங்கே வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:18 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிற மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். ஸோ பூமியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மனிதர்கள் யாரும் உயிரோடு இல்லை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாத்தான் மட்டும்தான் இருக்கிறான். இந்த சாத்தானுடைய சூழ்நிலையை நம்ம ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தான் புரிந்து கொள்கிறோம். ஓகே. 16ஆம் அதிகாரத்தில் லேவியராகம புஸ்தகத்தில் பாவ நிவாரண நாளை குறித்து நம்ம முழுசும் படிக்கலாம்.
அதில் வந்துட்டு 2 ஆடுகளை கொண்டு வருவாங்க, 2 ஆட்டுக்கடா. அதில் 8வது வசனம் வாசிக்கிறேன், 16ஆம் அதிகாரத்தில். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்றும் ஒரு சீட்டு போட்டு, 2 வெள்ளாட்டு கடாவில் ஒரு வெள்ளாட்டு கடா பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியை குறித்து வாசிக்கும்போது அது கர்த்தருக்கான வெள்ளாட்டு கடா. இது இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை குறிக்கிறது. இன்னொரு வெள்ளாட்டு கடாவை பார்க்கும்போது அது போக்காடாக விடப்படக்கூடிய ஆடு. அந்த போக்காடு என்றால் ஆங்கிலத்தில் ஸ்கேப் கோட் என்று பொருள். முதலாவது கர்த்தருக்கு என்கிற ஆட்டை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக எடுத்து சென்று பாவ நிவர்த்தி செய்த பிறகு, இப்போ கான்செப்ட் படி எல்லா பாவங்களும் கிருபாசனத்துக்கு போயிடுச்சு. கிருபாசனத்தில் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் பாவத்திற்கு காரணர் யார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாவத்திற்கான தோற்றம் விழுந்து போன சாத்தான், அதாவது லூசிஃபர். ஸோ அவனுக்கு அடையாளமாகத்தான் இந்த போக்காடை இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்த பாவத்தையும் பிரதான ஆசாரியன் உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து எங்கே கொண்டு வச்சிடறான் அப்படின்னு சொன்னால் போக்காட்டின் தலையில் வைக்கிறான். 10வது வசனம், போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சன்னதியிலே உயிரோடே நிறுத்தி. அப்போது கர்த்தருடைய வருகையில் ஏன் சாத்தானுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொன்னால் போக்காட்டுடைய கான்செப்ட் தான். ஆசாரியன் வெளியே வந்து ஒட்டுமொத்த பாவத்தை அதனுடைய தலையில் வைத்து அதை வனாந்தரத்தில் விடணும்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த வனாந்தர அனுபவம் தான் இந்த 1000 வருடம் அவன் யாரையும் வஞ்சிக்க முடியாதபடிக்கு அலைகிற அனுபவம். எனவே இந்த 1000 வருடம் பூமியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் போக்காட்டினுடைய அனுபவத்தின் நிறைவேறுதல், அந்த நிழலுக்கான நிஜத்தை பூமியில் பார்க்கிறோம். வேறு எதுவுமே நடக்காது என்பது தான் இந்த 1000 வருட அரசாட்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பாடம். பூமியில் மனிதர்களுடைய நிலை என்னன்னு சொன்னால் பறவைகளுக்கான விருந்து, செத்து கிடக்கிற மாம்சம் மட்டும்தான். யாராவது பூமியில் 1000 வருட அரசாட்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தவறான உபதேசம் அது. கண்டிப்பாக. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அழகான விளக்கத்தை நாம் பார்த்தோம். முக்கியமான கருத்துக்களையும் இதில் நம்ம பார்த்தோம். சில தவறான உபதேசத்துக்குண்டான பதில் இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். பல தவறான உபதேசத்தின் மத்தியிலே நாம் வாழ்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். இந்த சொன்ன கருத்துக்களின்படி பார்க்கும்போது தேவனுடைய வருகை எல்லோருக்கும் தெரியும், மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம் என்பதை வலியுறுத்துகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.